Hi friends, வீட்ல இருக்குறது எல்லாருக்குமே ரொம்பவே போர் அடிச்சிருக்கும். ஆல்ரெடி வந்து லாக்டவுன்ல ரொம்ப நாள் வந்து வீட்லயே இருந்துட்டு இருக்கோம். சோ இந்த நேரத்துல வந்து ஜியோல இருந்து லேட்டஸ்டா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஏர்னிங் ஆப் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஏர்னிங் ஆப்பை நம்ம ஃபோன்ல எப்படி இன்ஸ்டால் பண்றது, அதை எப்படி யூஸ் பண்றது, அதை பயன்படுத்தி நம்ம எப்படி ஏர்ன் பண்றது அப்படிங்கற ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவா இருக்க போகுது. சோ நீங்க இதெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் சேர்த்து பிரஸ் பண்ணிடுங்க. சோ ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணாம நேரா வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஜியோ பாஸ் லைட் அப்படிங்கற ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ண உடனே உங்களோட இமெயில் ஐடி மற்றும் உங்களுடைய ஜியோ மொபைல் நம்பரை என்டர் பண்ணி ஜெனரேட் ஓடிபி அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்க ஃபோனுக்கு வர ஓடிபி நம்பரை என்டர் பண்ணி வேலிடேட் ஓடிபி அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய லொகேஷனை சூஸ் பண்ணிட்டு அதுல அக்ரி அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. இப்போ இந்த ஜியோ பாஸ் லைட் அப்ளிகேஷனில் நீங்கள் சைன் அப் பண்ணிட்டீங்க. இப்போ அடுத்ததாக வந்து நீங்கள் சைன் அப் பண்ண அதே டீட்டெயில் வச்சு இப்போ சைன் இன் பண்ண போகிறோம். ஸோ சைன் இன்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்ததாக ஓடிபி மூலமாக வெரிஃபை ஆகும். அதுக்கு அடுத்ததாக நீங்கள் 4 டிஜிட்டில் எம்பின் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 4 டிஜிட் எம்பினை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய ஜியோ பாஸ் லைட் அப்ளிகேஷன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஆப் மூலமாக எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஜியோ ரீசார்ஜ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து கமிஷன் வந்து கிடைக்கும். கிட்டத்தட்ட மொபைல் ரீசார்ஜ் அவுட்லெட்ஸில் வந்து அவங்களுக்கு எந்த அளவு கமிஷன் கிடைக்குமோ அதே அளவு கமிஷன் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ நம்ம இதில் வந்து 500 ரூபாய்க்கு வந்து மணி வந்து லோட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 520 ரூபா 83 காசு வந்து கிடைக்கும். ஸோ இந்த 20 ரூபா 83 காசு வந்து நமக்கு வந்து மார்ஜின் அமௌண்ட்டாக இருக்கும். அது மாதிரி 1000 ரூபாய்க்கு வந்து லோட் பண்ணும்போது 1041 ரூபா 66 காசும், அது மாதிரி 2000 ரூபாய்க்கு லோட் பண்ணோம் அப்படின்னா 2083 ரூபா 32 காசும் வந்து நமக்கு வந்து வேலெட்டில் வந்து கிடைக்கும். ஸோ இந்த 83 ரூபா 32 காசு அப்படிங்கிறது நமக்கு வந்து மார்ஜின் அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம கிடைக்கிற அந்த மார்ஜின் அமௌண்ட் வந்து வேலெட்டில் மட்டும்தான் இருக்கும். ஸோ வேலெட்டில் இருக்கிறத நம்ம திரும்பவும் வந்து ஒரு ரீசார்ஜுக்காக வந்து செலவு பண்ணிக்கலாம். திரும்ப வந்து நம்ம மணியை வந்து வித்ட்ரா பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட் இந்த வேலெட்டில் 1000 ருபீஸ் வந்து ஆட் பண்ணி பார்க்க போகிறேன். நம்ம ஆட் பண்ணுறதுக்காக யூபிஐ மூலமாக வந்து பே பண்ணிக்கலாம். இல்லை அது மட்டும் இல்லாமல் பேடிஎம், ஃபோன்பே, மொபிக்விக், நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லா மெத்தட்லையும் வந்து நம்ம பே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வாலெட்டில் 1041 ரூபா 66 காசு இருக்குது. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணலாம். இப்போ இந்த 41 ரூபா 66 காசு வந்து என்னோட மார்ஜின். ஸோ நமக்கு இது வரைக்கும் எவ்வளோ கமிஷன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் மை ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறத மேலே டாப்பில் இருக்க அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ மணி லோட் பண்ணியிருக்கீங்க, அதில் எவ்வளோ மார்ஜின் இது வரைக்கும் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து நீங்கள் டேட் அண்ட் டைம் ரெஃபரன்ஸ் நம்பரோட பார்த்துக்கலாம். அது மாதிரி பாஸ்புக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட் 20 நாளுக்குள்ள டிரான்சாக்ஷன் எல்லாமே அதில் வந்து இருக்கும். நீங்கள் எவ்வளோ லோட் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி வந்து இதில் வந்து 20 நாளைக்கு வந்து இதில் வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ இதிலேருந்து நீங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் வேலெட்டில் அமௌண்ட் லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரீசார்ஜ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுடைய ஃப்ரெண்ட் நம்பர் இல்லைனா உங்க யாருக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணணுமோ உங்களுடைய நம்பரை நீங்கள் வந்து இதில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். சரி உங்கள் நம்பருக்கே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக உங்கள் நம்பர் கூட பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் நம்பருக்கு பண்ணாலும் உங்களுக்கு வந்து இந்த கமிஷன் வந்து கிடைக்கும். ஸோ இதில் இருக்கிற மேஜரான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இது. ஒன்ஸ் நீங்கள் ஜியோ நம்பர் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் பிளான்ஸ் லிஸ்ட் எல்லாமே வந்து காட்டும். ஸோ உங்களுக்கு அந்த பிளான்ல இருந்து எந்த பிளானுக்கு ரீசார்ஜ் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வேலெட்லேருந்து அமௌண்ட் டெபிட் ஆகி உடனே வந்து ரீசார்ஜ் ஆகிடும். அதுக்கு அடுத்ததாக ஜியோ பாஸ் லைட்டில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து மணி லோட் பண்ணும்போது 1000 ருபீஸ் மினிமம் வந்து லோட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நீங்கள் 500 ருபீஸ் வந்து மினிமம் வந்து லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் வந்து மொபைல் ரீசார்ஜ் கடை வச்சிருக்கவங்களுக்கு மட்டுமே கொடுத்துருந்த இந்த ஆப்ஷனை வந்து இப்போ வந்து பொதுமக்களாகிய ஒருத்தரும் வந்து இதை பயன்படுத்திக்கிற மாதிரி ஜியோ வந்து இந்த ஜியோ பாஸ் லைட் அப்படிங்கிற அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாக வந்து இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறோம் இல்லை வந்து ஏதாவது வேறு ஏதாவது சின்ன சின்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இதில் ஏதாவது கொஞ்சம் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த ஆப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நீங்கள் அதை யூஸ் பண்ணுவீங்களா, அது மாதிரி இது மாதிரி வேறு நிறுவனங்களும் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறது வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆப் சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷம், தமிழ் டுடே. நன்றி, வணக்கம்.